மக்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியுன்றது தான் இப்போ மேட்ரு. அதாவது காலங்காலமாக அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறதெல்லாம் 300 வருடம் 400 வருடத்துக்கு முன்பாக 50 வருடமே வச்சுக்கி நவீன விஞ்ஞானங்கள் வளர்றதுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்களும் ஒரு கணக்கு வைப்பார். திதியை வைத்து தான் தெய்வ வழிபாடுகளுக்குன்னு போவார். விசாகம் என்றால் திருச்செந்தூர், ஏன்னா குரு வழிபாடு அப்படி பிரிச்சிருவார். பூசம் என்றால் முருகருடைய இது, பழனிக்கு வைத்துக் கொள்வது, தைப்பூசம் அப்படி. பௌர்ணமி திதி என்றால் எல்லா சித்தர்களும் இந்த சிவனடியார்களும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, திருவண்ணாமலையில் வந்து சந்திக்கலாம். திருவண்ணாமலையில் வந்து சந்திச்சுட்டு அந்த கிரிவல பாதைன்னு உண்டு. அப்பவே மலையை சுத்துறது தான் அந்த காலத்துல கிரிவலம். எந்தெந்த பகுதி பழனிக்கும் உண்டு. அது காலப்போக்கில் அங்கே வந்து நவீன விஞ்ஞானத்தில் வந்து எல்லாமே அடைச்சதுனால ரோடு கீடெல்லாம் வந்தனால அதெல்லாம் போயிடுச்சு நம்மளை விட்டு. அந்த கிரிவல பாதை வந்து மலை கோயில்களுக்கு எப்பவுமே உண்டு. கிரிவல பாதைன்னு ஏதோ திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கணக்கு வச்சு. அப்போ இந்த கிரிவல பாதையில் பௌர்ணமி நடக்கிறச்ச விஷ ஜந்துக்களுக்கெல்லாம் அந்த வெளிச்சத்தில் அதை தெரிஞ்சு அதை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அந்த திதியை தேர்ந்தெடுத்தார்.